சுவாமியே சரணமையப்பா. மணிகண்டனும் அரண்மனையில் வளர்ந்து வந்தார். அவர் கல்வி கற்க வேண்டிய நேரம் வந்த பின் பந்தல ராஜா மணிகண்டனை ஒரு சிறந்த குருவின் கீழ் வில்வித்தைகளையும் திறமையுடன் கற்று வந்தார். அவனது அசாதாரண திறமைகளைக் கண்ட குரு, இவன் சாதாரண சிறுவன் அல்ல, தெய்வாம்சம் பொருந்தியவர் என்று அறிந்து கொண்டார். கல்வியை முடித்து மணிகண்டனுக்கு குருதட்சணை கொடுக்க குருவை அணுகினார். அப்போது குரு, தனக்கு குருதட்சணை எதுவும் வேண்டாம் மணிகண்டா, பார்வையும் பேச்சுத்திறனுமற்ற தன் மகனை பார்வையும் பேச்சுத்திறனையும் அளிக்கும்படி வேண்டினார். குருவின் கட்டளையை ஏற்று மணிகண்டனும் பார்வையற்ற பேச்சுத்திறனற்ற குருவின் மகனை ஆசிர்வதித்து பார்வை பேச்சுத்திறனையும் கண் பார்வையும் அளித்தார் குரு. எனவேதான் குருவின் குரு என்று நம் சபரிகிரிவாசன் ஐயப்பனை நாம் வணங்குகிறோம், அழைக்கிறோம். சரணகோஷத்திலும் வரும். ஐயப்ப சுவாமி குருகுலத்திலிருந்து அரண்மனைக்கு செல்கிறார். சுவாமியே சரணமையப்பா.